நெக்ஸ்ட் கிராமர். ஒவ்வொரு கிராமரும் பிள்ளைகளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி எல்லாமே பிக்சர்ஸ் மூலம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் அண்ட் தேட், ரைட்? திஸ் இஸ் அ பாப்பி, தேட் இஸ் இட்ஸ் மதர், ரைட்? ஒவ்வொன்றும் என்ன செய்யணும், இமேஜஸ் மூலம்தான் பிள்ளைகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சிம்பிளாக போட்டிருக்கு. அப்போ இப்போ பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட்? திஸ் இஸ் அ பனானா, தட் இஸ் அ பனானா ட்ரீ. அப்போ இதோட ரிலேட்டடாக பிடிஎஃப் எக்ஸசைஸ்கள் அது ஒவ்வொன்றும் இந்த ஒவ்வொரு லெசன்ஸ்லேயும் அட்டாச் பண்ணியிருக்கும், ரைட்? வேர் இஸ் த புக்? த புக் இஸ் ஆன் த டேபிள். வேர் இஸ் த பென்சில்? த பென்சில் இஸ் அண்டர் த டேபிள், ரைட்? இப்படி ஒவ்வொன்றும் இமேஜஸ் மூலம் படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு கிரேடுக்கு ஏற்ற மாதிரியும், கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 சொல்லி ஒவ்வொரு கிரேடுக்கு ஏற்ற மாதிரியும் சின்ன சின்ன எக்ஸசைஸ்கள் ஆக்டிவிட்டீஸ்கள் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு லெஃப்ட் ரைட் படிப்பிக்கிறேன்டா கூட, ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல், ஒரு கையில் எல் வந்தேன்டா அதுதான் லெஃப்ட் சைடு. பிள்ளைகளுக்கு சொல்லணும் கையில் இப்படி எல் எடுக்க சொல்லி, எல் எடுத்தேன்டா அது லெஃப்ட் சைடு, ரைட்? பிறகு என்ன சில முதல் கீழே சில சென்டென்சஸ் வாசிக்க விடலாம். த பிளேட்ஸ் ஆர் ஆன் த லெஃப்ட், த ஸ்பூன்ஸ் ஆர் ஆன் த ரைட். கிராமரில் ஒவ்வொரு வேர்ட்ஸையும் நல்லா கிளியராக படிப்பிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரேட் 6 படிக்கிறார்கள், கிரேட் 5 படிக்கிறாங்கன்னா மெனியுக்கும் மோவுக்கும் உள்ள வித்தியாசத்தை விளங்கப்படுத்தணும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், தேர் ஆர் மோர் மங்கீஸ் தேன் லயன்ஸ். இதில் மெனின்னு சொல்லக்கூடாது, என்னென்னா கம்பேர் பண்ணுறபடியாக மோன்னு சொல்லணும். தேர் ஆர் மோர் மங்கீஸ் தேன் லயன்ஸ். அப்போ நாங்கள் தமிழில் சென்டென்ஸை சொல்ல அதை பிள்ளைகள் அதை இங்கிலீஷில் எழுதும். ஆண்களை விட பெண்கள் அதிகம், பெண்கள் அதிகம். தேர் ஆர் மோர் கேர்ள்ஸ் தேன் பாய்ஸ், ரைட்? அப்படி இப்படியான எக்ஸசைஸ் தமிழில் சென்டென்ஸை வாசிக்க அதில் அதுக்குரிய இங்கிலீஷ் வேர்டு இதெல்லாம் கிரேட் 3, 4 பிள்ளைகள் செய்வினோம், ரைட்? முன்னே கிரேட் 1 பிள்ளைகளுக்கு ஜஸ்ட் வாசிக்கிறதுக்கு மட்டும், கிரேட் 1, 2 பிள்ளைகள் வாசிப்பினோம். அப்புறம் கிரேட் 3 வரைக்கில் கொஞ்சம் கிராமரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அப்புறம் தமிழில் சென்டென்ஸை சொல்ல அதில் அதை இங்கிலீஷில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. above on, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் என்ன செய்யலாம், அந்த பிக்சர்ஸ் மூலமே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். த புக் இஸ் ஆன் த டேபிள், புத்தகம் மேசையில் உள்ளது, ரைட்? த ஃபேன் இஸ் above த டேபிள், ரைட்? மேசையில் முட்டி கொண்டு இருந்தேன்டா ஆன் த டேபிள், முட்டாமல் இருந்தேன்டா above த டேபிள், ரைட்? த பிளேன் இஸ் above த பில்டிங்கில் முட்டாமல் இருக்குது. அப்போ இப்படி ஒவ்வொன்றும் சின்ன சின்ன ப்ரப்போசிஷன் எல்லாமே பிக்சர்ஸ் மூலம் இருக்கிறபடியாக பிள்ளைகளுக்கு ஈஸியாக இருக்கும்.